சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனான இந்த ஜாஃபர் சாதிக் பண்ணை இன்னொரு தில்லாலங்கடித்தனத்தை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காரு. தோல் உரிச்சி தொங்க விட்டுருக்காரு. அதை தில்லாலங்கடித்தனம்னு சொல்றதை விட அயோக்கியத்தனம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த போதைப் பொருட்கள் வித்ததன் மூலமா கிடைச்ச பணத்தை வெள்ளையா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக பாடநூல் கழகத்தை இவ யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் ஆடு அமீர் இருக்கா இல்லையா, இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய நெருங்கிய நண்பன் ஆடு அமீர், அவனுக்காக ஒரு முக்கியமான ஐட்டத்தை நான் உள்ள வச்சிருக்கேன். ஸோ தயவு செய்து இந்த ஒரு போர்ஷனை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முழுசா சொல்லுவாங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மற்றும் ஆடு அமீர், இயக்குனர் ஆடு அமீரின் நெருங்கிய நண்பரான ஜாஃபர் சாதிக் பற்றின திடுக்கிடும் பல தகவல்களை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. உண்மையாலே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் எப்படி மீடியா கண்டுக்காம இருக்காங்க, இது குறித்தான விவாதங்கள் ஏன் தமிழக ஊடகங்கள் நடத்தாம இருக்காங்கன்ற கேள்விதான் எனக்கு வருது. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் போட்டு இந்த ஒரு பதிவை பாருங்க. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனமான கோல்ஸ் அண்ட் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வாங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை 2022-2023 காலகட்டத்தில் தனது கோல்ஸ் அண்ட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ளது. இதே காலகட்டத்தில் தான் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்துக்கான பொருள்களை வழங்கியது ஜாஃபர் சாதிக்கின் கோல்ஸ் அண்ட் வெஞ்சர்ஸ் நிறுவனம் ஆகும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸையும் அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட்ல இணைச்சிருக்காரு. தமிழக பாடநூல் கழகம் இதுல வரதுனால கண்டிப்பா திண்டுக்கல் லியோன் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி நாம பார்த்தே ஆகணும். என் மண் என் மக்கள்ங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்ட. ஏன் சார், நீங்க சார்ந்த இந்த துறையில இத மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு. அது பத்திலாம் வாய திறக்காம திமுக மேடைகள்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற மாதிரி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா சார்? இப்போ இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மற்றும் இயக்குனர் ஆடு அமீரனுடைய நெருங்கிய நண்பர் ஜாஃபர் சாதிக் இருக்கார் இல்லையா, அவரை குறித்தான ஒரு சில குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன். நமக்கு முன்னால் பேச இருப்பவர் பார்ப்பதற்கு வாலிப தோற்றத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வகிக்கக்கூடிய பதவி என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆம், JSM என்கிற குழுமத்தினுடைய தலைவர் AR அல்ஹாஜ் ஜாஃபர் சாதிக் பே அவர்கள். அவர்களை பற்றி நாம் பார்ப்போமேயானால், இயக்குனர் பேராற்றல் மிக்க சிந்தனை உள்ள இயக்குனர் அமீர் போன்றவர்களுடன் நெருங்கிய ஒரு நண்பராக இருப்பவர், நல்ல தொழில் முனைவராக இருக்கக்கூடியவர், கண்மணி கூற்று. அந்த வகையிலே கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் ஜாஃபர் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நேர்மையான நல்ல ஒரு சிறந்த ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்து பல்வேறு விதமான தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள். அதனால ஜாஃபர் அண்ணன் அவர்கள் கேட்கிறோம், ப்ளீஸ் கம் அண்ட் டீல் தீஸ் பிசினஸ் ஆல்சோ என்று நான் அன்புடன் ஜாஃபர் அண்ணன் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறேன். கூச்சமே இல்ல, கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. நேர்மையான பிசினஸ்மேன் யாரு? ஜாஃபர் சாதிக். இன்னொரு குட்டி கிளிப்பிங் இருக்கு, அதை பாருங்க, அது இன்னும் ஜோக்கா இருக்கும். தொழில்ன்றது எப்போ வேணாலும் செய்யலாம், படிப்புன்றது அந்த வயசில் மட்டும்தான் படிக்கவே முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ்மேன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஸ்டடீஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தான் முதல்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அத்தா யார் அம்மா யாருன்னே கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் எல்லா இடத்துலையும். அப்படி இந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன படிச்சிருக்காரு, என்ன படிச்சு இது மாதிரி போதைப் பொருள் கடத்துற பிசினஸா பண்ணாரு தெரியல.
அதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படி சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போதைப் பொருளை கடத்தி போட்டு அதுல வருமானத்தை பாத்தி போட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை இது மாதிரிலாம் செலவழிச்சு போட்டு ஏதோ நேர்மையான உத்தம சீலர்கள் மாதிரி பேசுறீங்க. எப்படிதான் இது மாதிரி எல்லாம் இவங்க இருக்காங்களோ தெரியலங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க ஆடு அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் எப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவரே அந்த மேடையில அந்த நபர் பேசியிருப்பாரு. ஆனா ஆடு அமீர் கிட்ட ஜாஃபர் சாதிக் குறித்தான கேள்விகள் வரும்பொழுது எனக்கு ஜாஃபர் சாதிக் என்ன பண்றாருலாம் நீங்க பெருசாலாம் தெரியாது, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வெறும் பிசினஸ் பார்ட்னர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உருட்டு கதைகளை உருட்டி விட்டுருந்தாரு. ஆனா உண்மை அதுவானா? கிடையாது. அது உண்மையே கிடையாது. ஏன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல இயக்குனர் ஆடு அமீரும் அந்த வளையத்துல இருக்காரு. விசாரணைக்கும் அவர் ஏகப்பட்ட முறை போயிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் பத்தி எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் உருட்டு தானே. கொஞ்ச நாள் முன்னாடி நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கிட்ட இந்த ஆடு அமீர் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அதுல சிக்கி சின்ன பின்னம் ஆயிருப்பாரு ஆடு அமீர். அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதை கொஞ்சம் பாருங்களேன், செம தமாசா இருக்கும். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை, தேசத்தின் மிக முக்கியமான பிரச்சனை, இந்த நாட்டில் 4 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து சேர்றாங்க, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடியவங்களும் சொல்கிறாங்க இது வந்து முழுக்க அது நான் வாட்ஸ்அப் செய்திகள் கூட நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ மணிப்பூர் கலவரத்தில் கூட என்ன நடக்குது, அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்குது, ஏன் இன்னும் உள்ளே போய் கேட்கலன்னு சொல்லும்போது இந்த நாடு எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு எல்லாரும் அடுத்தடுத்த கேள்விகளை சொல்கிறாங்க. வரக்கூடிய 24 நாடாளுமன்ற தேர்தலை கடைசி தேர்தலாக கூட இருக்கும். யாருக்கு? நாட்டுக்கே இருக்கலாம். உங்க நகைச்சுவை உணர்வுக்கு அளவே இல்லையா? நான் சொல்லலண்ணே, எது வேணாலும் நடக்கும். நீங்க எதுக்கு நடக்கும்போது உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி நடந்து இந்தியால வந்து ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியல, அவங்க உங்களுக்கு தேவ தூரம் தெரிய ஆரம்பிச்சாங்க, நாங்க ஓட்டு போட ஆரம்பிச்சீங்க. அன்னைக்கு அவர்கள் எதிரினே, இன்னைக்கு நண்பர்னே. இன்னைக்கு இவங்க எதிரினே, இவங்க நாளைக்கு நண்பர்களா மாறலாம் இல்லையா? பிஜேபி சீமானம் மாறலாம் இல்லையா? அப்புறம் ஏன் 24 கடைசி அவங்க நாளைக்கு நண்பரா மாற பாஸ் எழுதுவாங்க. நாங்கெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். இடத்தை அவங்கள முடிவு பண்ணணும், பிஜேபில முடிவு பண்ணணும். பிஜேபி முடிவு பண்ணணும். வாக்களிக்கிற ஆதரவு உங்க கையில தானே இருக்கு, நீங்க தானே வாக்களிக்கணும். என் கையில இருக்க பணம் ராத்திரில செல்லாதுன்னு சொல்ல இந்த அரசுக்கு உரிமை இருந்துச்சுல, அப்ப தேர்தல் இனிமே கிடையாதுன்னு சொல்ற உரிமை இருக்கும்ல. அப்புறமா போராடி எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்து ஒண்ணு இல்லன்னு உங்களுக்கு தெரியும். அதானே எமர்ஜென்சி கொண்டு வர முடியும்ல. எமர்ஜென்சி அரசமைப்புல இருக்கு, இருக்குல்ல கான்ஸ்டிடியூஷன். அதான் சொல்றேன், தேர்தல் கிடையாது கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது. அதை தள்ளி போட வேண்டியது தானே. எதுக்கு தள்ளி போற? ஜெயிக்க போறது எதுக்கு தள்ளி போட போறாங்க? ஜெயிக்க போறது எதுக்கு தள்ளி போட போறாங்க? புரியல. ஜெயிக்க போறது தள்ளி போட போறாங்க. ஜெயிக்க போறதுன்றது உங்களுடைய நம்பிக்கை, ஆசை, கணக்கு. எனக்கு எதுக்கு? எனக்கு வந்து ஜெயிச்சிர கூடாதுன்ற பதட்டம். உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு, எனக்கு எந்த உணர்வு கிடையாது. நான் வந்து கணக்கு போடுறேன். நான் 2-2-4 சொல்லிட்டேன் அவ்வளவு. 2-2-4 சொன்னா நீ பாத்தியா நீ திமிரா பேசுற அப்படினா நான் 2-2-4 அவ்வளவு. நான் சொல்ற கணக்கு. நான் பலமுறை சொல்றது வந்து ஒருவர் பாஜக கட்சியில இருக்கவே கூடாதுன்னு சொல்லவே. அதாவது நம்முடைய இயக்குனர் ஆடு அமீர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் கடைசி தேர்தல், இதுக்கப்புறமா தேர்தலே நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் உருட்டிட்டு இருக்காரு. டிமானிட்டைசேஷன் நடந்தது பாருங்க, அதையும் இந்த தேர்தல் நடக்காதுன்னு சொல்றாரு பாருங்க, இதையும் ஒப்பிட்டு பேசுறாரு. என் கையில இருந்த ஒரு பணத்தை நீங்க ஓவர் நைட்ல அது செல்லாதுன்னு சொல்றீங்க, அதே மாதிரி ஓட்டும் செல்லாது நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கான வழிமுறை இருக்குதானே அப்படிங்கிற மாதிரிலாம் எதை கூட கனெக்ட் பண்றாரு பாத்தீங்களா. இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு ரங்கராஜ் பாண்டே தான் சரி எப்படி சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிச்சாரு பாருங்க. ரைட்டு, கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இளையராஜா வெளியேற்றம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அர்த்த மண்டபத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. கருவறைக்கு முன்புள்ள மண்டபத்தில் நுழைந்த போது அவர் தடுக்கப்பட்ட நிலையில் அர்த்த மண்டப படியின் அருகே நின்றவாறு கோயில் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இது அப்பட்டமான ஃபேக் நியூஸ். அங்க நடந்ததே வேற, ஆனா தமிழக ஊடகங்கள் போட்ட செய்திகளே வேற. எவ்வளவு அழகா இந்த ஒரு விவகாரத்தை டைவர்ட் பண்றாங்க பாருங்க. சன் நியூஸ் மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஊடகங்களும் இதே மாதிரியான செய்தி தான் போட்டுட்டு இருந்தாங்க. வெளியேற்றப்பட்ட இளையராஜா அவமதிக்கப்பட்டார், இளையராஜாவை இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஊபிஸ்கள் சும்மா இருப்பாங்களா, தீகாக்காரங்க சும்மா இருப்பாங்களா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் சும்மா இருப்பாங்களா, விசிகாவுடைய ஆதரவாளர்கள் சும்மா இருப்பாங்களா, ஏன் பாஜகலே இருக்கக்கூடிய சனாதன எதிர்ப்பாளர்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே இதெல்லாம் இருந்தா பார்ப்பனியம், இதெல்லாம் இருந்தா பார்ப்பனிய ஆதிக்கம், எப்படி இளையராஜாவே அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி கண்டமேனிக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன். திரு இளையராஜா அவர்களே இந்த விவகாரங்கள் குறித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. ஏன்னா ஏகப்பட்ட அவதூறு செய்திகள் வர ஆரம்பிச்சிடுச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அவதூறு செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. திரு இளையராஜா அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவை பாருங்க. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுய மரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம். இவங்கள மாதிரியான ஆட்கள் வதந்திகளை பரப்புறாங்க, யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறத
திரு இளையராஜா அவர்களே சொல்லியிருக்காரு. அதாவது பிஞ்ச செருப்பாலேயே அவதூறு செய்திகளை பரப்புறவங்கள அடிச்சிருக்காரு. சோ அவ்வளவுதான் guys இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.